ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் கிங் வந்து ஹீரோயினியை பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அதே நம்ம கிங்கோட ஒய்ஃப் தான் வரவேற்றுட்ருக்காங்க. கிங்கோட ஒய்ஃப் கிட்ட வந்து கிங் அறிமுகப்படுத்துகிறாரு. இவதா கியூன்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கியூன்கோனுக்கு வேறு என்ன மீனிங் இல்லை, வானதுலேருந்து வந்து ஒரு மோகினி பிசாசு. ஸோ அந்த கோஸ்ட் மீனிங் தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அது இல்லை. பட் அவளை வந்து கிங் வந்து அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே ஒரு பொருளையும் இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு சொன்னு. அதனால் வந்து இவங்களுக்கு கிங்கோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஜெலஸ் வேறு, ஒரு மாதிரி கோவமாகவே அந்த ஹீரோயினை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்கள எங்கே தங்க வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கேட்குறாங்க கிங் கிட்ட. கிங்கிட்ட வந்து எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்களை என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், உங்களை வந்து ஒரு ரீசனுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிங்கோ சொல்கிறாரு. ஸோ அவங்க பயப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்குது, அதை இவங்க தலையில் க்ளோஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இது முன்னாடி இருந்ததுக்கு தேவலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெயில்னால் பெரியது ஒன்றும் ஜெயில் இல்லை, இவங்க 2 பேரும் லாக் பண்ணுற மாதிரி, அதாவது கழுத்தும் கையும் கட்டி போடுற மாதிரி ஒரு இடம். அங்கே தான் இவங்களை கூட்டிகிட்டு போய் தெரியாமல் வந்து அந்த அம்பு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குத்துன அம்பை தனியாக இருந்திருக்கும், அதை இவங்க எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங் கிட்ட வந்து கிங் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் இந்த கிரீனால தான் நான் எனக்கு ப்ளீடிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் லைஃப்பை சேவ் பண்ணதாக தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப்கிட்டயே சொல்கிறாரு. அப்பயும் வந்து இவங்க கொஞ்சம் பராமப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிங்கும் சந்தோஷப்படுறாரு. அவள் சொன்னது உண்மைதான், உண்மையே லைஃப்பை அவள் தான் காப்பாற்றிருக்கான்னு சொல்லி அவங்க சொன்னதை வந்து யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கிங்கோட ஒய்ஃப் வெளியே வந்துட்டு பனிப்பெண்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை வந்து சீக்ரெட்டாக யார்கிட்டயே கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரியை வந்து மீட் பண்ணணும், வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியை மீட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரிலாம் வச்சு பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த கின்யுன் யார், இவன் எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரி சொல்கிறாங்க, அவங்க ஒன்றும் பெரியவங்கலாம் இல்லை, அந்த பொண்ணு வந்து நல்லா சமைக்கும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். கிங் தான் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம சீனியர் குக்கை காட்டுறாங்க. சீனியர் குக்கு பேர் வந்து பாங்கு. இங்கே வந்து எல்லாருமே ஜென்ஸ் தான் ஃபஸ்ட்டு சமைப்பாங்க இந்த அரசாங்கத்தில். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒவ்வொருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இதை இந்த மாதிரி செய்யு, இந்த ஃபுட்டை இதுக்கேற்ற மாதிரி பண்ணு, இந்த அரிசிலாம் நல்லா உட, இதுக்கு வந்து இன்னும் ஃப்ளேவர் பத்தலை அந்த மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே மொத்தம் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே சமைச்சு போடுறது மட்டும்தான் வேலை. நம்ம பாங் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த பொண்ணு தான் வந்து நம்ம கோஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை அவள் வந்து நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் ஆகிடுது. நைட் டயத்தில் வந்து இவங்க 2 பேரும் ஜெயிலில் தான் உட்காந்துருக்காங்க. அதுவும் மண்ணு தரையில் தான் அவங்கள வந்து கட்டியும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்க 2 பேரும் சோர்ந்து காட்டிட்டோம் வந்து யாரோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி முகமூடி தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கீஸ் சத்தம் போடாதீங்க, இல்லாட்டி கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி கீ வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணி விட்டோடனே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே வந்து இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வானத்தில் வந்து அழகான நட்சத்திரம் இந்த மாதிரி மூன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதுவும் நைட் டைமு, அதுவும் அந்த பழமையான காலத்தில் வேறு. ஸோ நைட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்து இவங்க மேலே வந்து வான வெடிக்கலாம் அவ்வளோ வெடிக்கிறாங்க. அப்புறம் இவங்கள சுற்றி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க எல்லாருமே. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் வந்து இவங்களும் சந்தோஷப்படுறாங்க தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம எஸ்கேப் ஆகிறோம் தானே சொன்னீங்க, ஏன் இப்போ என்ன, நம்ம ஏன் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட கேட்குறப்ப, எஸ்கேப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறது அந்த முகமூடி யாருன்னு பார்த்து கிங்கு தான். அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவங்களும் ஒரு மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து கூட இருக்கிறவங்க யாரோ ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. இந்த மேஜிக் மேலே பார்த்து அப்படி அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னையே மறந்து வந்து பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் கம்முன்னு கண்ட்ரோல் பண்ண யூனிவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஆடினவங்களுக்கும் அந்த மேஜிக் பண்ண நம்ம ஹீரோ வந்து
சொன்ன மாதிரியே அமௌண்ட் கொடுத்துருவாரு. அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க அவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அமௌண்ட் கொடுத்த சந்தோஷத்தில் நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. வெளியே போகிறப்ப தான் வந்து கிங் வந்து இவர்கிட்ட ஒரு சீக்ரெட் மெசேஜ் தருப்பாரு. இந்த காட்டுலலாம் வந்து கொஞ்சம் பாரு, எங்கள் அம்மா சாவை பற்றி, அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக பற்றி வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த மெசேஜையும் அவர் படித்து முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நல்லா மாட்டிப்பாங்க நம்ம கிட்ட. இந்த மாதிரி எஸ்கேப்லாம் ஆனினா அவ்வளோதான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் உனக்கு நல்லா தெரியுது, செஞ்ச டிஷ்ஷே திருப்பி தரக்கூடாது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லாட்டி நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான், என்ன நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து கட்டி போடுவாங்க. இல்லை இல்லை, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அடுத்து சமைக்க போவாங்க. சமைக்க போன இடத்துல தான் வந்து இந்த பொண்ணு சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குக்கர்ஸ்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது கிங்கோட ஆர்டர், நாங்கள் இப்போ சமைக்கணும், இல்லாட்டி நான் கிங் கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இது கிங்கோட கமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமைக்கிறதுக்கு ஒத்துவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் போய் உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வந்து அவங்களுக்கு அந்த மீட் கிடைக்குது. அதாவது மான்கறிலே மீட் கிடைக்குது. அதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து இங்கே மீட் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் ஸ்மெல் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சே வந்து திங்க் பண்ணி நல்லா யோசித்து ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து சமைச்சிட்றாங்க. சமைச்சிட்டு வந்து ஹீரோவுக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சுருக்கப்ப தான் வந்து முடிச்சிருவாங்க. அலைன் பண்ணி வச்சக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து ஆளுங்க வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கும் நீட்டாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபுட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக இவங்களும் இன்னொருத்தவங்க மட்டும் இருந்தப்போ மற்றவங்களாம் போக சொல்லிடுச்சு. டேஸ்ட் பார்க்க ஒருத்தவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா மட்டும்தான் இருக்கார். அதுவும் வந்து கிங் வந்து எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அது வந்து இவங்களும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. அவர் ரிட்டன் சொல்கிறப்ப வந்து அவருக்கு வாயில் வரல. ஸோ கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க. பட் கிண்டல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ராஜாவுக்கு வந்து வைக்கப்படுது. ஸோ உடனே இவருக்கு டேஸ்ட்டு தாங்க முடியல. இப்படிப்பட்ட டேஸ்ட்டு அவர் சாப்பிட்டதில்ல. அதுவும் வந்து தான் அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலு. ஸோ அந்த மெமரிஸ்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு டேஸ்ட்டுமே வந்து எல்லா டேஸ்ட்டுமே கலந்த மாதிரி இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு குக்கிங் டேஸ்ட் பண்ண அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, கிங்குக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஹீரோயினையும் டேஸ்ட் பண்ண சொல்கிறாரு நம்ம கிங்கு. அந்த ஹீரோயின் டேஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் இவருக்கு பிடிச்ச டிஷ் தான் வந்து நம்ம ஹீரோயின் செஞ்சு தந்திருப்பா. அதுதான் மெயின் டிஷ்ஷே. ஸோ இது வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்து இது வந்து இது எனக்கு தெரியும், நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஐயோ இந்த பொண்ணுக்கு ரிட்டன் போயிட்டு இது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கும் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ஃபுட்டையுமே சொல்லிட்டு இது வந்து கியான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிங் பேர் சொல்லுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிங்கோ தான். அந்த புத்தகத்தில் வந்து இவங்க படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஷிப்பு அதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி உருட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங்கோட ஒய்ஃப் வந்து பார்க்குறதுக்காக வராங்க. பார்க்குறப்ப தான் வந்து யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. என்ன எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து ஹீரோ பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்கிறத பார்த்து தான் அந்த ஹீரோயினுக்கு நான் உள்ளே போனேன் எப்படிங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு இங்கே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்து நம்ம கிங்கோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப தான் நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இதுவரை அவங்கள வந்து அப்புறமா வான்னு சொன்னதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு அவங்களுக்கு பொறாமையாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒரு தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி விற்பாரு.
இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுவாரு. இவங்களுக்கு ஏன்னே தெரியாது. திடீர்னு வெளியே வந்துருவாங்க. இவங்க வந்துட்டு இவன் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம விளாட்றதே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக்ரட்டரி வராரு. செக்ரட்டரி வந்து எங்ககிட்ட வந்து உங்களுக்கு நமக்கு இயந்திரம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழோட சீக்கிரம் தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். சரி எனக்கு ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துக்காங்க. அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அது எப்படியோ புரிய வச்சுட்டாங்க. செய்களை காட்டி அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஹெல்ப் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிங்கோட ஒய்ஃப் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சைடும் என்ன பண்ணுறாங்கன்னா கரப்பாம்பூச்சி விடுறது, அதுக்கப்புறம் ஸ்னேக் விடுறது, அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டெல்லாம் ஃபாயில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எங்களை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப தான் வந்து அவங்களும் குழுன்னு ஓடிடுவாங்க. ஸோ வந்து இவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம அரசாங்க சபை மாரி கூட்டியிருக்காங்க. ஏன் கூட்டியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ராஜாவுக்கும் ஒரு விஷயம் போகுது. இந்த மாதிரி புண்ணியம் இந்த கோஸ்ட் மாரி வந்தாலும் அந்த பொண்ணை வந்து நம்ம கொலை பண்ணணும். அவங்க தான் வந்து நம்ம ஊருக்கு வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு மரண தண்டனையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டியிருக்காங்க அந்த அரசவையை. அதுக்கு தான் வந்து நம்ம கிங் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த சீன் தான் அதில் வருது. இந்த பொண்ணு வந்து எனக்கு லாஸ்ட்டு சமைச்சு தந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இவளை வந்து ராயல் செஃப் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஷாக்கு. இந்த பொண்ணு தான் வந்து இனி சமைக்க போகிறாளா, அதுக்கப்புறம் செஃப்பு கரையிலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மரண தண்டனை கொடுக்குறவங்களுடைய இடத்துல வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. அங்கே தான் யோசிச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்ன நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுகபோக வாழ்க்கை தான். அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி தந்திருக்காங்க. அது நல்ல பெரிய ஹவுஸ் தான். அங்கே உங்களுக்கு வந்து கீழே ஹீட்டாக, அதாவது மண் இல்லாமல் ஸோ சிமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் மெத்தை, அதுக்கப்புறம் நியூ ட்ரெஸ்ஸு, ஸோ முன்னேறதுக்கு இப்போ எவ்வளவோ தேவைன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து அறிமுகப்படுத்தினால. ஸோ வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து இவங்களுக்கான ட்ரெஸ்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இன்க்ரீடியன்ட்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அதுவும் அந்த மைதா கூட உப்பும், அதுக்கப்புறம் இந்த கத்தியெல்லாம் ஓட்டை ஓட்டையா ஆக்கி வச்சுருப்பாங்க. பல இன்க்ரீடியன்ட் வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நீங்கள் தான் ஃபுட்டெல்லாம் பண்ண போகிறீங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு டெஸ்ட் கொடுக்க, அதுக்கப்புறம் நாங்களா ஐயோ எங்களால் முடியாது, நீங்கள் தானே சமைக்கணும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தானே செஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சூனியர் குக்கும் கேட்க, அதுக்கப்புறம் சீனியர் குக் இல்லை இல்லை நான் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி பார்க்க தான் போகிறேன், நான் போக போக தான் சமைப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் குக்கு வந்து ஷாக்கில் வந்து கரண்டியை போட எல்லாரும் வாங்கினா ஐயோ ராஜா தெரிஞ்சா அவ்வளோதான் நமக்கு, அவர் சீக்கிரம் வர இல்லாட்டி நம்மளை கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கலாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு முடிச்சக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு டின்னர் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட்மா வந்து குக்கிங் ப்ளேஸ்க்கு வந்து எங்கள் சீஃப் குக் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு, நீ வந்து என் கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு. அங்கே வந்து கிங்கோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு பார்த்துட்ருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஸ்கில்லுக்கு வந்து நான் ஒரு உன் திறமையை நீ வெளிக்காட்டணும், நீ உண்மையாக சமைக்கிறியா இல்லை போலியாக நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உண்மைன்னு நான் உணர்த்தினேன்னா நீ வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நீ வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களும் வந்து காம்படிஷனாக எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கப்ப தான் வந்து ஆஹா நம்ம சரியான பிரச்சனையில் இது மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன அவங்க ட்விஸ்ட் கொடுத்தாங்கன்னா, நீ இதில் தோத்துட்டீன்னா உன் கையை வந்து நாங்கள் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதையும் யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு வந்த வாழ்வா இது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ காம்படிஷனில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் பார்த்தா காம்படிஷன் தான் காட்டுறாங்க. காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம ராஜாவும் வச்சு ராஜா வந்து நம்ம கிராண்ட்மா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஃபேராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையில் இல்லை
ஏதாவது போனால் எல்லார் கையுமே அறுப்படணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங் வந்து என்ன பார்க்குறாருன்னா, இன்னும் டேஸ்ட் தெரிஞ்சவங்களுமே நம்பிக்கை இருக்குது, அதனால நமக்கு எதுவும் ஆகாதுன்னு நினச்சிட்டு நினச்சிட்டு இருக்காரு. நம்ம வந்து கிங்கை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.